ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறேன்டா, இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட லிங்கங்கள், ஜோதிலிங்கங்கள் 12 லிங்கங்களும் நம்மட மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கட்டுச்சோலை என்ற ஊர்ல தான் அந்த 12 லிங்கங்களையும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கார முதல் தடவை வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை அப்படி ஃபுல்லாக பாருங்க. வீடியோ கூட போகலாம். நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரே இடத்துல 12 லிங்கங்கள் இருக்குன்னு சொல்லி அது எந்தெந்த இந்தியாவில இருந்து 12 இடத்துல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து முக்கியமான இடமான நம்மளோட ராமேஸ்வரத்திலிருந்தும் லிங்கம் எடுத்து வந்திருக்காங்க. இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கட்டுச்சோலை என்ற இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ வாங்க அப்படி நம்ம உள்ளுக்குள்ள போய் அந்த லிங்கங்களையும் பார்ப்போம். நானும் இதோட பெஸ்ட் போறேன். உங்களுக்கு இது பெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போவோம். ஸ்டார்ட்லேயே முன்னுக்கே பெரிய லிங்கம் ஒன்று வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய கேட்கணும்டா. அவங்க இதில் சேவை செய்கிற அந்த ஆட்கள்கிட்ட நம்ம ஒரு பேச்சுரையாளர் கொடுக்கத்தான் வேணும். சரி, நீ வாங்க நம்ம உள்ளுக்குள்ள வைத்து நம்ம 12 கோயில் வரலாறு அவரோட தெரிவிக்கின்றா. அது இந்த இடம் தான். நாங்கள் நிறைய டைம் நான் ஒரு அம்மாட்ட கேட்டு போயிருக்கேன். அவங்க சொன்னாங்க இப்போ நிற்பாங்கன்னு தெரியல. பட் ஒரு இந்தியாவில் வைக்கிற அந்த பெரிய பெரிய சிவன் கோயில் அந்த இடம் அந்த கோயில் எல்லா வரலாறும் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதில் ஃபுல் வரலாறு தெரியும். அவங்களோட வரலாறு கேட்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கெல்லாம் யோகா செஞ்சு நிறைய இதெல்லாம் சிவனுக்குரிய வேலை நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கேட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் எடுத்துக்கொள்வோம். வாங்க வீடியோவில். அடுத்தது ஸ்டார்ட்ல நம்ம பார்க்க போறது சோமநாதர். இந்த இந்தியாவில இருந்து ஒரு ஊர்ல இருந்து எடுத்து வந்த லிங்கம் தான் இந்த லிங்கம். சோமநாத் என்றது இந்தியாவில் பெரிய ஒரு அந்த சிவபெருமாண்ட ஊர்ல இந்த கோடீஸ்வரர் சிவன் கோயில், அடுத்து ரிங்கோலரிக்கு கோணேஸ்வரர் சிவன் கோயில் உண்டு. அப்படி இப்போ எங்கிட்ட நாட்டில் இருக்கிற பாயிண்ட் சிவன் கோயில் மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற கோயில், உட்பட்ட கோயில் தான் இங்கே இருக்கிறது. அடுத்து நமக்கு இங்கே இருக்கிறவங்க யாரையும் பிடிச்சி நம்ம இதை கேட்போம். அடுத்த ஊர்ல இருந்து வந்து உள்ளுக்குள்ள பார்ப்போமாங்க. அடுத்த மகாராஷ்டிரா என்ற ஊர்ல பீமா சங்கர் என்ற கோயில்ல எடுத்து வரப்பட்ட லிங்கம் தான் இந்த லிங்கம். இத பாருங்க. இந்த லிங்கத்தை எவ்வளவு வடியா இருக்குது. இந்த லிங்கம் நம்ம நாட்டுக்கு இங்க அங்கெல்லாம் ஒரு கோயில் இருந்தும் ஒரு மாதிரியான லிங்கங்கள் எடுத்து வரப்பட்டிருக்கு. அடுத்த லிங்கத்தை நிறைய இடம் இருக்கு. 12 இடம் ஒரே அடுத்து ஜார்க்கண்ட் என்ற ஊர்ல வைத்தியநாதர் என்ற ஒரு கோயில்ல இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டது. வைத்தியநாதர். அடுத்தது இந்தியாவுல மத்திய பிரதேசத்துல மகாஸ்வரம் என்ற கோயில்ல இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டது. இந்த சிவன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். அடுத்து கிருஷ்ணேஸ்வரம் என்ற கோயில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட லிங்கம். அப்படி என்னன்னா இப்படி சிவனை போட்டு சாரி சிவன் சிலையை வச்சு நமக்கு பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்றது அதுக்குரிய நோட் மத்திய பிரதேசத்துல ஓம்காரேஸ்வரர் என்ற கோயில்ல இருந்து இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டது. எங்க இருக்குன்னு சொல்ல பாப்போம். இது தமிழ் கைக்கிறனால தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து ராமேஸ்வரம் என்ற கோயில் இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டது. எல்லாரும் இதுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ராமேஸ்வரம் இந்தியாக்காரக்கணக்கு பேர் வீடியோ பாக்கணும். அவங்க பேசிக்கா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை ராமேஸ்வரம் அப்படி சொல்லி ஸ்ரீலங்காவில் நமக்கு அது கேள்விப்பட்டிருக்கோம். ராமேஸ்வரம் என்றது வாங்க நம்ம இந்தியாவுக்கு போகாமலே நாங்க இங்க இருந்து ராமேஸ்வரம் பாருங்க. இங்க இருக்கு இந்தியா, இங்க இருக்கு ராமேஸ்வரம். சரி, அப்பனே விநாயகர் பெருமாள். விநாயகர் பெருமாண்டப்பா. அடுத்தது இது எங்க இருக்கு? இமயமலையில கேதார்நாதர் என்ற கோயில்ல இந்த லிங்கம் இருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேசத்துல விஸ்வநாதர் என்ற கோயில் இருந்து இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டது. இது டூப்ளிகேட் மாதிரி. இது ஆந்திரா பிரதேசத்துல மல்லிகார்ஜுன்
மல்லிகார்ஜுன் என்ற கோயிலிருந்து தான் இந்த லிங்கம் எடுத்து வரப்பட்டிருக்கு. இந்த லிங்கம் வந்து திரியம்பகேஸ்வரர் என்ற கோயில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட லிங்கம் தான் இந்த லிங்கம். அது வந்து சின்ன கண்களாக 3 கண்களாக இருக்கு. அவருக்கு 3 கண் தான். சரியா? சரி, வணக்கம் அண்ணா. இந்த இடம் வந்து வந்ததுக்கான காரணம் என்னன்னா? என்னண்டா இப்ப சொல்லுவாங்க கோயில் தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இப்ப பாரதத்தில் புகழ் வாய்ந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் வந்து பாரதத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா ஒரே இடத்துல எல்லா மக்களும் தரிசனம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இந்தியாவில போனா இமாலயம், ஆந்திரான்னு நேர விரயம், பனை விரயம் போகும். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு எல்லா லிங்கத்தையும் பார்த்து பக்தர்கள் தரிசனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல விசேஷத்தன்மைன்னு கேட்டா இந்த 12 ஜோதிர்லிங்கம் வந்து இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்டது. அதுலயும் சோமநாதர் ஆலயம் தான் இந்து தர்மத்துல முத கட்டப்பட்ட ஆலயம். 2500 ஆண்டு முதல் கட்டப்பட்டது. விக்ரது மண்ணில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் லிங்க வழிபாடு கொண்டு வரப்பட்டது. அது இந்த சிவபூமியான கொக்கட்டிச்சோலையில கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய அடுத்த ஒரு விசேட தன்மைன்னா இங்கே சிவபூமியா காணப்படுற இந்த தாந்தோண்டீஸ்வரர் பக்கத்துல இருக்கிறதும் இன்னும் மிகப்பெரிய பாக்கியமா இருக்கிறது. அதனால பக்தர்கள் ஒவ்வொரு நாள் இங்கே வந்து கொண்டிருக்காங்க. இதுல விசேஷமாக இங்கே மகா சிவராத்திரியும் பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருப்பாங்க. இந்த சிவனுடைய மிக முக்கியமான நாள் வந்து மகா சிவராத்திரி என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க சரியை கிரியை ஞானம் யோகம். நம்மளோட சைவ சமயத்துல 4 பாதங்கள் இருக்கு. சரியையும் கிரியையும் வந்து நமக்கு ஆலயங்கள்ல வளமையா நடக்குது. ஆனா ஞான யோகம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஞான யோகம்ன்றது உண்மையில கட்டாய பாடம். இது எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டியது. ஆனா அதை ஆலயங்கள் செய்யல, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரம்மா குமாரிகள் ராஜயோக நிலையம்ன்றது பிரம்மா என்ற படைத்த கடவுள் வந்து எதை படைக்கிறன்னா மனசை படைக்கிறாரு. அழுக்கான மனசை தூய்மையாக்குறது. அதான் அந்த ஞானம்ன்றது. ஞானத்தை கொடுத்து அதன் மூலமா யோகம்ன்றது தியானம், அதாவது இறைவனோடு மனப்பூர்வமாக பேசுறது. இதயபூர்வமாக பேசுறதுக்கு ஞானம் வேணும். ஞானத்தின் ஊடாகத்தான் இந்த தியானம் கற்பிக்கப்படுது. இங்க இன மத மொழி வேறுபாடு எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு நல்ல முறையில மக்கள் அனுசரித்து எல்லாரும் ஒருமைப்பாட்டோட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பிரம்மகுமாரி அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து மன ஆரோக்கியத்தை மிக மிக அவசியமா இருக்கு. இப்ப பாருங்க, உலகளாவிய ரீதியில வந்து எல்லா மக்களும் நிம்மதி என்றது தேடுறாங்க. நிம்மதி இப்ப அமைதி இல்லாம அலைகிறாங்க. இந்த அமைதி எங்க இருக்குன்னா மனசுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த மனசுக்குள்ள அமைதி இருக்கிறதுன்றதை இனங்காட்டுறதுக்கு மிக முக்கியமான இங்க பாடம் ஒன்று இருக்கு. 7 நாள் பாடம் சொல்லி ஞானம் ஒன்று. அந்த 7 நாள் பாடத்துல முதல் பாடம் வந்து நான் யார்ன்றது. நான் தேடுறேன், அமைதியை தேடுறேன்டா எங்க தேடுறேன், வெளியில தேடுறேன்னா உள்ள தேடுறேன்னா, அதை பற்றி ஆழமான கற்பித்துல நம்ம படிச்ச பிறகுதான் அமைதி என்ற விஷயம் தெரியும். உண்மையிலேயே நாம அமைதி என்றது ஆள் மனசுல இருக்கு. அதை தட்டி எழுப்பதுக்குரிய ஞானம் இங்கு சொல்லப்படுது. அந்த வகையில இப்ப நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக இதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நான் உண்மையிலேயே அமைதி இல்லாம தான் அலைஞ்சு தெரிஞ்சினான். என்ற சொந்த இடம் கொக்கட்டிச்சோலை தான். அப்ப ஒரு 13 வருஷத்துக்கு முதல் ஒரு ரொம்ப மன இறுக்கத்தோட வாழ்ந்த காலகட்டம் அது. ஆனா இந்த பிரம்மகுமார் ராஜயோக நிலையம் மூலமாக மக்களுக்கு இல்ல மனசுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி கேள்விப்பட்டது. நான் முதலாம் தெஹிவலியில கொழும்புல பாடம் எடுத்தேன்னா, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உண்மையான மன சந்தோஷம், மன அமைதியினூடாக சந்தோஷம், அடுத்து அன்பு. மிக முக்கியமானது அமைதி, சந்தோஷம், அன்பு. இந்த 3 தான் மிக அவசியமா இருக்கு. அந்த 3 தான் இப்ப இல்லாம உலக மக்கள் அலைவாய்றாங்க. ஆனா அது இருந்த இடத்துல இருந்து கொண்டு பரமாத்ம சிவனோட நேரடி தொடர்புல நாம இதயபூர்வமாக தியான முறை மூலமாக அனுபவம் செய்யும் பொழுது மன நிம்மதியாகும். அதன் மூலமாக நாம எந்த ஒரு சூழ்நிலையும் சமநிலையா இருக்கலாம். எனக்கு வேண்டும் வேணா என்ற மாதிரி விருப்பெல்லாம் மாறுபட்டு போகும். அதனால எல்லா மக்களையும் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பக்குவத்தை எனக்கு உருவாக்கி இருக்கு, இன்று வரைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கு. அதனால முரண்பாடற்ற வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இயங்கி கொண்டிருக்கு? இலங்கையில 1989ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுல தகிவலையில. மட்டக்களப்புல 1997ஆம் ஆண்டு இங்க வந்தது. மட்டக்களப்புல பிரதான நிலையம் அங்க இருக்கு. இது இந்த மியூசியம், அதாவது அருங்காட்சியம் வந்து 2.5 வருஷம் ஆகுது. இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. நீங்களும் இங்க 2 வருஷமா இருக்கீங்க? இங்க 2 வருஷம் நான் இருக்கேன். ஆனா இலங்கையில கிட்டத்தட்ட இப்ப 85 நிலையங்கள் மேல இருக்கு. சகல மாவட்டங்களிலும் இந்த நிலையம் இருக்கு.
எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. அதுல 12 ஜோதிலிங்க விசேஷமாக சிவனடிபாத மலையிலையும் கதிர்காமத்திலையும் கொக்கட்டிச்சோலையும் 3 இடத்துலையும் இந்த 12 ஜோதிலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் தரிசனத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப தியானம்ன்றது மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையோட பரமாத்ம சிவனோட நேரடி தொடர்பு கொள்றது. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா துறவு. துறவுன்னு சொன்னா நம்மளோட ஆசாபாசங்களுக்கு விடுபட்ட தன்மை இருந்தா தான் அதை அனுபவம் செய்யலாம். 2013ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 18ஆம் தேதி இந்த அனுபவத்தை நான் முதல் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா எனக்கு முதல் 6 மாதத்துக்கு ஒரு நீடித்த ஒரு தளம்பில் இருந்துச்சு. உண்மையான அனுபவம் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியல. இந்த 6 மாதத்துக்கு பிறகுதான் இந்த அனுபவம் கிடைச்சதுன்னா இறைவனோட தொடர்ச்சியான முறையில அவருடைய அன்புக்காக நான் அதை ஏங்கி கொண்டிருந்தேன்னா இப்ப சரியாக அந்த 3ஆம் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 7:30 மணி அளவுல இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னா பரமாத்மனுடைய நேரடிய ஒளிக்காட்சி எனக்கு கிடைச்சது. அவர் கதைக்கு என்னன்னு சொன்னா மனப்பூர்வமா கதைக்கும் அவர் நம்மளோட நெற்றி பருவத்தில் இருக்கின்ற ஆத்மாவோட கனெக்ட் ஆகுவார். அதாவது ஆத்மா தூய்மையா இருக்கும்போது அவருடைய உணர்வுகள் நமக்கு தென்படும், அதாவது உணரப்படும். அந்த டைம்ல தான் அந்த ஒரு காட்சியை கிடைக்கப்பட்டிருந்தா குழந்தை உனக்கு என்ன வேணும்ன்ற ஒரு உணர்வுகள் எனக்கு கிடைக்கும். அப்ப அவர்கிட்ட கேட்டவர் எனக்கு உண்மையான அன்பு வேணும்ன்றது. அன்பே சிவமானவரிலிருந்து அன்பை தான் எடுக்க முடியுது. அப்ப அன்பு தரப்பட்ட அன்பு தான் இன்று வரைக்கும் என்னை பராமரித்து கொண்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து கொண்டிருக்கு. சரி, ஓகே. அண்ணன்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டோம். அதே மாதிரி நம்ம அப்படியே சுத்தி பார்ப்போம். நாங்கள் கோயிலை எங்கேயும் சுத்தி பார்க்கணும். சரி இது வந்து 24 மணி நேரம் திறந்து இருக்கு. இல்ல இது காலையில தியானத்துக்காக பிரம்மகும்பத்து டைம்ல 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல 3 இருந்து 5 மணி மட்டும் தியானம் போகும். பிறகு 6 மணி இருந்து 7:30 மட்டும் ஒரு முரளி பகவத்கீதை ஞானம் போகும். அது முடிய காலை பிரம்மபோஜம் போகும். பிரம்மபோஜம் பிரசாதம் வச்சுக்கிறது. பிறகு இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும். 8 மணி வரைக்கும் யாரும் வந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். எல்லாரும் வந்து போகலாம். இங்கெல்லாம் யார் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஏன்னா இறைவன் இடத்துல யாரும் ஒன்றும் சொல்லல. இறைவன் இடத்துல இறைவன் வந்து ஜோதி வடிவமானவர். ஆனா நாம ஒரு உருவம் தாங்கி இருக்கிறதால இறைவனை உருவத்தின வழிபட்ட ஆரம்பிச்சிட்டோம். 2500 ஆண்டு முதல் சோமநாதர் ஆலயம் கட்டப்பட்டதானே. அதுல இருந்து நம்ம பரம்பரையாக அதை பின்பற்றி வந்துட்டோம். ஆனா உண்மையிலே இறைவன் ஜோதி வடிவானவர். அப்ப அந்த ஜோதி வடிவான லிங்கத்துக்குள்ளேயே அவருடைய உண்மையான ரூபத்தை உள்ளுக்க வச்சு தியானம் பண்ற ஒரு முறையை உருவாக்கி இருக்கும். அதான் இந்த பாக்குங்க ஜோதி வடிவான ஒரு ஜோதி இருக்கு, பரமாத்மா சிவனுடைய அடையாளம். அங்க இருந்தா நாம உண்மையாலே நான் ஒரு ஆத்மான்ற தெரிந்த நமக்கு பரமாத்மா ஒரு ஜோதி, நானும் ஜோதி என்ற உணர்வுபூர்வமான ஒரு நிலை தான் அது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொட்டு நைவேத்தியம் சோதிவான. அப்ப அந்த உண்மையிலேயே அந்த ஆழமான அர்த்தங்களுடைய அதுதான். அதை நாம என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்குரிய முதல் ஒரு மார்க்கம் தான் இங்க 3ஆவது இருப்பாடு ஞானம். அதுதான் யோகம் வரும். கோயில்ல வந்து சரி இருக்குதானே, தொண்டு செய்யறோம், பூஜை செய்யறோம். ஆனா ஞான யோகம் கோயில்ல இல்லை, அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்க சொல்லி கொடுக்குறோம். அப்ப சொல்லி கொடுத்தோம்னா நேரடியாக இறைவனை கும்பிட்டு வழிபடுறதை விட இதயபூர்வமாக பேசுறது அவரோட தொடர்பு கொள்ற முறை கொண்டு வருவாங்க. அதான் தியானம்னு சொல்றது. முக்கியமான பட விளக்கங்கள் இருக்கு. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு படத்தை காட்டி விளங்கப்படுத்தாதான் புரியும். அதே போல இந்த ஞானத்தை 7 நாள் பாட ஞானத்தை இலகுவான முறை கொண்டு வரதுக்கு சில நாங்க படங்களை உருவாக்கி இருக்கோம். அதுல முதல் படத்தை இங்க காட்டலாம். இங்க வாங்க. அப்படியே இதுல ஒரு மனித வாழ்க்கையின் அடிப்படை ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பட்ட மரம் காட்டப்பட்டிருக்கு. மனிதன் வாழ்க்கையில 7 விஷயங்கள் மிக மிக அத்தியாவசியமானது. உதாரணமா கல்வி, விஞ்ஞானம், அரசியல், உணவு, தொழில், ஆனந்தம், விடாமுயற்சி. இது முழுதும் மிக மிக அத்தியாவசியமான ஒரு பவுண்டேஷன். இது இல்லாம மனித வாழ்க்கை இல்லை. ஆனா இந்த 7 விஷயங்கள் இப்ப கலப்படமாயிருக்கு. உதாரணமா பாருங்க, விஞ்ஞானத்துல மனித நேயம் போய் கொண்டிருக்கிறது. அரசியல் நல்ல ஒழுக்கம் இல்லை, உணவுல போசாக்க உணவு இல்லை, தொழில சத்தியமா செய்யறாங்க, உண்மையா செய்யறாங்க ஒருத்தரும் இல்லை. இந்த மாதிரி கலப்படமானதால
ஒரு மரத்துடைய வேர்கள் இத்து போனா மரம் பட்டு போற மாதிரி மனிதன் அடிப்படை விடயங்கள் கலப்படமானதால மனிதன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் துன்பம் வந்து உருவாக்கி கொண்டிருக்கு. அப்ப இதுக்கான ஏன் இந்த கலப்படம் வந்துன்னா உணர்ச்சி. அந்த உணர்ச்சி தான் இந்த பிரச்சனை. இங்க வரணும்னா மனிதன் வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமான உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் தான் செயல் தான் பார்வை தான் மனோபம். அதான் வாழ்க்கையாகுது. அப்ப இந்த உணர்ச்சிகள் வந்து சாதகமாக அன்பு அமைதி சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை வட்டம் சாதகமா இருக்கும். இப்ப ஆரம்பமே பாருங்க, ஒரு பஸ் வந்து ஒரு ஆளை கண்டிக்கிறான்ற கோபத்தின் காரணமா கண்டிக்கிறாண்டா அவர் பஸ்ஸுக்கு எதிராக கதை கேளாது. அவரை செய்வாங்க கையில என்ன இருக்கிறார், ஆட்கோல் எடுப்பார், ஒரு போதை எடுத்து தன்னை அந்த தாக்கத்தை மறைச்சு கொள்வார். ஆனா இருந்தாலும் எங்க காட்டுவார், வைஃப் என்ன செய்வார், தன் மகன் காட்டுவார். கடைசியில் மகன் வந்து வெறுத்திருப்பார். கடைசியில குடும்பம் வந்து ஆரோக்கியம் இழந்து எங்கேயும் நடக்கிற தாக்கம் வந்து குடும்பத்தை சீரழிக்குது. அப்ப எல்லா இடத்தையும் பாருங்க, அமைதி இல்ல, நிம்மதி இல்ல. அப்ப கோபம், பற்று, பொறாம, பழிவாங்க உணர்வு இருக்கும் வரைக்கும் மனித வாழ்க்கை வட்டம் என்று சீரழிஞ்சு இருக்கும். ஆனா இந்த இடத்துல அன்பு, அமைதி, சந்தோஷம். இந்த இடத்துல பாருங்க, இந்த பஸ் வந்து இவர் ஏசும்போது அவர் ஏசுற குணம்னு சொன்னா இவர் தன் உண்மையான குணத்தை இழக்காம இருந்திருந்தா இந்த கெட்ட குணத்தை வீட்டை கொண்டு வந்திருக்க மாட்டார், சாந்தமா இருப்பார். அப்ப அவருக்கு அந்த தெய்வீக குணம் இல்லாதாலதான் எதிர்த்து போய் கொண்டிருந்தார். எனவே இந்த நேரத்துல நமக்கு தியானம் அவசியம். தியானம் மட்டும் நல்ல உணர்வு வளர்த்துக் கொள்றது இதுக்கு மிக மிக அவசியமா இருக்கு. அந்த தியானத்தை வளர்க்கறதுக்காகத்தான் இந்த நமட்டடிக்கிற 7 இந்த 5 எதிரி நமக்குள்ளதான் எதிரி இருக்கு. மனித உடல்ல இயக்குற சக்தி ஆன்மா. அதனால இந்த புருவ மத்தியில் இருக்கின்ற ஒளிப்புள்ளி கண்ணால பார்க்க முடியும். ஆன்மா அமரத்துவமானது, அழிவில்லாதது. அந்த ஆன்மா இயங்குறதுக்கு அந்த ஆன்மாவுக்குள்ளதான் மனம், புத்தி, சன்சாரம் 3 விடயம் இருக்கு. ஆன்மாக்குள்ள மனசு இருக்கு, ஆன்மாக்குள்ள புத்தி இருக்கு, ஆன்மாக்கும் ஆழ்மனம் இருக்கு. அந்த மனசு வந்து 5 புலங்கள் மூலத்தை இயங்குது. பாருங்க, ஆத்மா விடத்திருக்கின்ற அந்த ஆத்மா பக்கத்துலதான் கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் பக்கத்துல தான். டிரைவருக்கு இருக்கு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு, ஸ்டேரிங் இருக்க மாதிரி எல்லாம் பக்கத்துல இருக்கு. நாம சிந்திக்க மாட்டோம் பாருங்க, தலையில இங்கே அடிக்குது. ஆன்மா தான் எல்லாம் இயக்குறாரு. இந்த ஆன்மா ஆரம்பத்துல மனம் ஆரோக்கியமா இருந்ததால மனம் சொன்னதை இவங்க கேட்டாங்க, செய்யாண்டா செய்யாது, பார்க்காண்டா. ஆனா இப்ப இவங்கதான் ராஜா, மனம் அடிமையாயிடுச்சு. பார்க்காண்டா அர்த்தம் பார்ப்பாங்க, கேட்காண்டா அர்த்தம் கேட்பாங்க. இவங்க தான் ராஜா, மனம் அடிமை. இதனாலதான் மனம் சோர்ந்து போய் சந்தோஷம் இல்லாம நிம்மதினால மனம் போன போக்குல போய் கொண்டிருக்கு. இவங்களை ஒன்று சேர்த்து எப்ப நம்ம கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் வாழ்க்கையில நிம்மதி. அந்த கட்டுப்படுத்துற ஒரு முறை தான் தியானம். எவ்வாறு நம்ம 5 புலங்கள் இச்சைகள் இல்லாம லேசாக அமைதிப்படுத்துறது. இப்ப நம்ம அமைதி இல்லாம கண்டமாய் கண் அலைவாயுது, கண்டமாய் காது போது, கண்டமாய் பேசுறோம், எல்லாம் அலைவாயுது. கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. அதை கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுதான் இந்த தியான முறை. அது இந்த பாருங்க, இந்த இதுல இப்ப பாருங்க, அழகான உலகம் ஒன்று இருக்கு. இந்த உலகம் அழகா இருக்க காரணம் சூரிய ஒளி. சூரிய வெப்ப சக்தி ஒளி சக்தியும் கொடுத்து அழகா பராமரிக்குது. இந்த உலகம் அழகா இருக்க காரணம் சூரியன்ற மாதிரி உடல் என்ற உலகம் அழகா இருக்க காரணம் ஆத்மா ஜோதியா இருக்கு, ஒளியா இருக்கு. ஆன்மா இப்ப ஆன்மா ஜோதி இல்ல, இருளடைஞ்சு இருக்கு. ஏன் இருளா இருக்குன்னு சொன்னா ஆன்மாவோட சொந்த குணம் இல்லை. ஆன்மாவோட சொந்த குணம் 7: அன்பு, அமைதி, சந்தோஷம், ஞானம், ஆனந்தம், பேரானந்தம். அதை விட்டுட்டு இப்ப இருக்கிறது போட்டி, பொறாமை, காமம், கோபம், பற்று, அகங்காரம் என்ற கெட்ட குணம் இருக்கிறதால ஆன்மா ஒளி இழந்திருக்கு. அதனால உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கணும்னா ஆன்மா ஆரோக்கியமாகணும். ஆன்மாவோட சொந்த குணங்களை திணிக்கணும், அதை பறிக்கணும். அதுக்கு என்ன வழி கேட்ட தியானம். அதுக்கு எப்படி உருவாக்குறா இதுல பாருங்க, ஒரு விஷயம் முதல் நாம ஒரு இறைவன் சக்தியை பெற்றுக்கொள்ளணும்டா இறைவனுடைய ரூபத்துக்கு நாம் மாறணும். நான் ஒரு ஆன்மா என்ற ஒரு நம்பிக்கை எப்ப வருதோ அப்பதான் அந்த ஆன்மா பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளும். நான் கண்கு மூலம் பார்க்கிறேன், காது மூலம் கேட்கிறேன், ஆனா இது வரைக்கும் என்ன ஏமாத்தி கொண்டிருக்கு. அதனால இப்ப நம்பிக்கை இழந்திருக்கு. அப்ப நான் நம்ப வேண்டியது ஆன்மாவை. பாருங்க, கோயிலுக்கு போனாலும் நாம கண்ணை மூடி இறைவனை வணங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வணக்கத்துக்கு கண் தேவையில்லை, என்ன தேவை, மனசன் தேவை. அதனால மனதின் மூலமாக இறைவனை தொடர்பு கொள்றோம். இப்ப நல்ல எண்ணங்கள் கொண்டு இறைவனை தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் இறைவனுடைய அந்த அனுக்கிரகம், இந்த சக்தி கிடைக்கப்பெறும். இதைத்தான் தியான முறை. அந்த சந்தர்ப்பத்தில் தான்
பரமாத்மா என்றது எல்லாம் வல்லவர். ஞானக்கடல், அன்பு கடல், சந்தோஷ கடல், ஆனந்த கடல். நமக்கு என்ன தேவை? அன்புமை சந்தோஷம். அந்த தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அன்பு, அமைதி, சந்தோஷம் மட்டும் நமக்கு ஃபீட் ஆகும். அதுக்கு நான் ஆன்மா என்ற ஒரு நம்பிக்கை உறுதியாகும். அதுக்கு தான் இந்த ஞானம். இதன் என்று கேட்டா உண்மையிலேயே இறைவனை உணர்றதுக்கு உணர்ந்து கொண்டுட்டோம். நான் ஜோதி, என்னுடைய அப்பாவும் ஜோதி, பரம ஜோதி. இப்ப ரெண்டு உறவு கண்டுபிடிக்கிட்டோம். ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? இல்ல சொல்லுவாங்க கடவுள் எல்லா இடத்தையும் இருக்கிறாரு. தூண் திரும்ப. அப்ப தூண் திரும்ப நம்ம மிதிக்கிறதெல்லாம் தூண் திரும்ப. அப்ப கடவுளை மிதித்திருந்தானே. உண்மையிலேயே கடவுள் எங்கு நிறைஞ்சிருக்காருன்றது ஒரு உணர்வு தவிர உண்மை இல்லை. ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்துல கடவுள் எங்குமே இல்லை. கடவுள் இருக்கிறது இந்த அதாவது ஞாயிற்று தொகுதி, நட்சத்திரங்கள், கோள்களை மண்டலம் தாண்டி ஒரு சூட்சும இருக்கு. அதையும் தாண்டி 6வது தத்துவம், இங்க 5 தத்துவம், நீர், நிலம், காற்று, 5 தாண்டி 6வது தத்துவம் ஒளி தத்துவம் ஒன்று இருக்கு. சூரிய மண்டலம் தாண்டி மேல இருக்கு. அந்த இடத்துல பரமாத்மா ஜோதியா இருக்காரு. அதுக்கு பக்கத்துல நாம ஜோதியா இருக்கு. அப்ப நம்மளோட உண்மையான வீடு பரந்தாமம், ஆத்மலோகம், முத்தி தாமம். இங்க இருந்து நான் புவிக்கு நடிக்க வரோம். ஆனா நாம நினைச்சு கொண்டிருக்கோம் இதான் வீடுன்னு சொல்லி. ஆனா இப்ப பாருங்க எல்லாம் நிம்மதி அலைஞ்சிடுறாங்க, நிம்மதி இல்லாம அலைகிறாங்க. ஏன்னு கேட்டா அமைதி தாமத்துல மட்டும்தான் அமைதி இருக்கு. அப்ப அமைதி தாமம் தான் இது. அப்ப வீட்டுக்கு போற நேரம் நெருங்குறதால அமைதி தேடுறோம். சோ வீட்டுக்கு போற நேரம் நெருங்கிட்டு இதுல விசேஷ முக்கியமான காரணம் என்ன கேட்டா, நான் வீட்டிலிருந்து வரும்போது தூய்மையா வந்தோம். ஆனா இப்ப தூய்மையற்று அழுக்காயிட்டோம். அந்த தூய்மையற்ற தன்மையை அழிச்சிட்டு போனாதான் தண்டனை இல்லாம இங்க தண்டனை வழங்கப்படும். சூட்சுமத்துல தண்டனை இல்லாம வீட்டுக்கு போக முடியும். கோயிலுக்கு போறோம்டா கூட தூய்மையா போறோம். இறைவன் இதுக்கு உண்மையான வீட்டுக்கு போறா கூட தூய்மையா போகணும். அதுக்கு செய்ய வேண்டியதான் தியானம். இறைவன் சொல்றாரு, என்ன நினைச்சு தியானம் பண்ண உங்களோட ஊத்த கரைகள் பாவத்தை நான் அழிப்பேன். அதுக்கு கட்டாயம் தியானம். இப்ப எல்லா இடத்தையும் ஊத்த அழுக்கு இருக்கு. அதனாலதான் நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம ஏதோ அற்ப வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இதென்னு சொன்னா சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில் வட்டமாத்தான் இருக்கு. இங்க பாருங்க, இயல்பாகவே ஒரு விதையை போட்டோம்னா அது முளைச்சி மரமாய் செடியாகி அதே மரத்துல விதையை திரும்ப மர வட்டம் உருவாகும். ஒரு சாதாரண கொச்சி என்றால் 3 மாதம் ஆகும். ஒரு மாமரம் போட்டா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். தென்னையை போட்டா 6 வருஷம். அப்போ ஒரு காலத்தின் வட்டத்துல டேர்ன் ஆகுது. சூரியன் வெப்ப சக்தியை பயன்படுத்தி நீராவியாகி முகில் உருவாகி திரும்ப நீர் அந்த அதே தண்ணி கடலுக்கு வரும், திரும்ப ஆவியாது. அப்ப நீரில் வட்டம். ஒரு நாள் அரை மணித்தாலும் ஒரு நாள் எடுக்கலாம். வாழ்க்கையின் 4வது செயற்பாடு வட்டமா செயற்படுது. புவியின் சுழற்சி பாருங்க, 24 மணி நேரம் 24 சுழன்று கொண்டே இருக்கு. இப்ப எல்லாமே வட்டமா தான் இயங்குது. அதே போல மனித பிறப்பு சக்கரம் கூட ஒரு வட்டமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இதுக்கு காலம் 5000 வருஷம். இப்ப எல்லாம் முடிஞ்சு கடைசி டைம்ல நாம நிக்கிறோம். 5000 வருஷம் முடிஞ்ச நிலையிலே கிடைக்கும். 2500 வருஷம் சொர்க்கம் பகலா இருக்கும். 2500 வருஷம் நரகம் இரவா இருக்கும். இப்ப பாருங்க, அதுல 4 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாரயுகம், கலியுகம். இப்ப கலியுகத்தில் கடைசியில நிக்கிறோம். அதான் உச்சக்கட்ட துன்பமா இருக்கு நமக்கு. அப்ப உச்சக்கட்ட துன்பம் இருக்கு காரணமே அறியாம. அப்ப அறியாமை நீக்கிறது அந்த ஞானம். இங்க பாருங்க, சத்தியுகம் திரேதாயுகத்துல பார்த்து சொர்க்கமா இருந்துச்சு. இங்க இறைவன் உருவாக்கப்பட்ட இறை அரசாங்கம். இது 2500 வருஷம் நீடிக்கும். இதுக்குள்ள மொத்தமாக 21 பிறப்பு எடுப்போம். அந்த பிறப்பு எல்லாமே எண்ணங்கள் சக்தி நம்மளோட தூய்மை எண்ணங்கள் சக்தியும் பிறப்பெடுக்கும். இனப்பெருக்கம் கிடையாது. அவ்வளவு தூய்மையா இருக்கும். அந்த 21 பிறப்பு முடியத்தான் அந்த பகல் மெதுவாக ஓட்டோமேட்டிக் இயல்பாக இரவாகிற மாதிரி துன்பம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க தங்கம் ஃபுல்லா இந்த வீரல் பார்த்தா தங்கத்தை குழச்சி போட்டா கட்டுவாங்க. தங்கத்துக்கு பொறுமை வைரம் மட்டும் தான் பொறுமையா இருக்கும். அங்க புஷ்ப விமானம் சாப்பிடலாம், தங்கத்தை நேரம் கரண்டி இதெல்லாம் தங்கம் மாதிரி. ஆனா பொறுமதி இல்லை. நாம தங்கத்தை தேடி போறோம். அங்க அப்படி இல்லை. அப்ப அதுக்கு பிறகு வெள்ளி, இங்க லட்சுமி நாராயணம், இங்க சீதாராமன் ஆட்சி இருக்கு. அப்ப 21 ஜென்ம முடிய 21 கீபத்தை கொண்டாடுறது, கீ வச்சு கொண்டாடுறோம். அது அர்த்தம் கேட்டா 21 வயசுக்கு பிறகு 21 ஜென்மத்துக்கு பிறகு நம்மளோட அறியாம லொக் ஆகுது. அதை ஞாபகத்தான் கீ வைக்கிறோம் நாம. அதுக்கு பிறகு மந்த புத்தி உருவாகிடும். அலைஞ்சிதிரி அதுக்கு பிறகு அது இந்த ஞாபக அர்த்தம். அப்ப பாருங்க, அதுக்கு பிறகுதான் இந்த 21 ஜென்ம பிறகு துன்பம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல முதல் இறை தூதராக இப்ராஹிம் மாறார். அவர் வந்து சொல்றாரு, இங்க உங்களோட கண் பிழை செய்யுது, குற்றப்பார்வை, உடம்ப பாக்குது. அதனாலதான் கருத்த உடுப்பு போடப்பட்டது முஸ்லிமாக்கள்.
அதுக்கு பிறகு 250 வருஷம் கழிய புத்தர் வராரு. பௌத்தர் சொல்றது தான தர்மம் பண்ணுங்க, உங்களோட பாவம் எல்லாம் நிவர்த்தியா. பெசாக் பண்ணா தானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 250 வருஷத்துக்கு பிறகு ஜீசஸ் வர பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்க செய்ததெல்லாம் மாறும். அதுக்கு பிறகு முகமது நபி இறுதி தூதர வராரு. மண்டிட்டு தொழுங்க, எல்லா பாவம் போகும். ஆனா எல்லா தர்மமும் வந்து ஒன்றும் மாறல. அதுல இந்து தர்மம் எப்படி வந்தது? இந்த சத்திய யுகம் தான், திரேத யுகத்துக்குள்ளதான் ஆதி சனாதன தேவி தேவத தர்மம் தான் இந்துவா மாறுது. அப்போதான் விக்ராயத்து மன்னன் சோமநாதன் கட்டப்படுது. அந்த மன்னன் கட்டப்பட்ட பிறகுதான் இங்க லிங்க வழிபாடு முதல் உருவாக்கப்பட்டது. அந்த லிங்க வழிபாடு பிறகுதான் லட்சுமி நாராயணன் சீதாராமன். இந்த இதுக்குள்ள மட்டுமே 21 பிறப்பு, இதுக்குள்ள 63 பிறப்பு. இந்த 23 பிறப்புக்குள்ள சிவ வழிபாடும் லட்சுமி நாராயணன் சீதாராம வழிபாடு இருந்தது, வேற வழிபாடு இருக்காது. அதுக்கு பிறகுதான் கலியுகம் பிறந்த ஒரு ஹனுமான் வழிபாடு, முருக வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அம்மன் வழிபாடு, வீரபத்திரர், காளி, அப்படியே நெருப்பு, பாம்பு, ஆக்களை வழிபாடு எல்லாம் கடைசியில சக்தி இழந்து போகுது. இப்ப கடைசி மனுஷன வருஷம் வழிபாடு போகுது, எல்லாம் குழம்பிட்டு. அதே போல எல்லா தர்மமும் சக்தி இழந்து போய் கடைசியில இறைவன் பார்க்கிறாரு, இறை தூதர் பரமாத்மா அனுப்பின எல்லாருமே உண்மையா தர்மத்தை உருவாக்கல. அவரு இறங்கி வர நேரம் உருவாயிட்டு. அவன் இறங்கி வர நேரம் தான் மகா சிவராத்திரி. புவிக்கு வந்து கடவுள் சொல்றாரு, குழந்தைகளுக்கு நாடக சக்கரம் இன்பம் துன்பம் மாறி இருக்கும், நீங்க நடிச்சு கொண்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அது ஏற்கத்தான் போகணும். இப்ப எல்லாம் உச்சக்கட்ட துன்பத்துக்கு வந்தது, இப்ப நீங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு போறீங்க. இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் அறியாமை நீக்கி ஒளி என்றது ஞானத்தை கொடுக்குறாரு அந்த மகா சிவராத்திரி. இதை யாரு புரிஞ்சு கொள்றாங்களோ சொர்க்கத்துக்கு வருவாங்க. புரியாதாக்கள் மீண்டும் நரகத்தை பிறப்பாங்க. அது வரைக்கும் பரந்தாமது வீட்டு இருப்பாங்க, சொர்க்கம் முடியும் காலம் வரைக்கும். இந்த சக்கரத்தை யார் புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்கதான் உண்மையான வாழ்க்கை வாழ்வாங்க. இது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு நிம்மதி இல்லாம இறைவனோட தியானத்தின் மூலம் இருந்து கொண்டு தனக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த நினைச்சாரு சொன்னா 8 சக்தி எல்லாரும் அனுபவம் செய்வார். அந்த 8 சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை இறைவனோட தொடர்பு கொள்ள போது மட்டும்தான் அது பவர் ஆகுது. 8 பவர்ஸ் சொல்லுவாங்க. அல்ல பாருங்க, புலன் அடக்கும் சக்தி நமக்கு மிகப்பெரிய எதிரி இந்த 5 புலன்களும். அதுக்கு ஆமையை காட்டப்பட்டிருக்கு. ஆமை என்ன செய்ய முடியும்? சத்தத்தை கண்டு அப்படியே அவையங்கள் உள்ள எடுத்துரும், மௌனமாயிரும். அதனாலதான் ஆமை பாருங்க 150 வருஷம் வாழுது. நாம இந்த கலியுகத்துல நமக்கு எதிராக பல பல விடயங்கள்ல கண்ணைய மாத்தும், காதைய மாத்தும், பல நம்ம முரண்பட ஆரம்பிப்போம். என்னதான் நடந்தாலும் பார்த்தும் பார்க்காம, பேசும் அதை கேட்டும் கேட்காம அப்படி இருந்தவன்டா, ஆமமா இருந்தவன்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆமமா இருக்கணும். அதே போல பாருங்க, ஒற்றுமை, ஒத்துழைக்கும் சக்தி. ஒரு காரியத்தை இயக்கிறண்டா அவ்வளவு நாம ஒன்று சேர்ந்தா ஒரு பலம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம இந்த பவரை உருவாக்குறதுக்கு பரமாத்மாவோட அன்பு வேணும். அன்பு இல்லாதால பிரிஞ்சிருக்காங்க பாருங்க எல்லாரும். பாருங்க, அன்பு வகையில எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அப்ப அன்பை உருவாக்குறதுக்கு ஏன் அவசியம். அதே போல பாருங்க, எதிர்கொள்ளும் சக்தி. எல்லாம் சொல்றாங்க மரணம் என்றது இந்த உடலுக்கு தானே. ஆனா உண்மையிலேயே மரணம் என்று உடலுக்குத்தான், ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா 84 பிறப்பெடுத்து சுத்தி கொண்டே இருக்கும். உடல் மாறு, பாம்பு சட்டை கட்டுற மாதிரி மாறி எடுத்துக்கொண்டே இருக்கும். பொடி மாறும், ஆனா பிறக்கும், பெண்ணா பிறக்கும், மாறி மாறி பிறக்கும். அதுக்காக 84 இந்த சொல்லுவாங்களே அந்த புல்லாய் பூண்டா புல்லுவாய் மரமாய் அப்படிலாம் பிறப்பு இல்லை. ஆன்மா மனித மனித பிறப்பு, வேற பிறப்பு வராது. அதனால ஆன்மாவுக்கு உடம்புக்குத்தானே அழிவு ஒழியா ஆன்மாவுக்கு இல்லை. அப்பயே நம்ம அழுதணும், மரணம் வந்தா அப்ப அறியாம தானே அழுதுறோம். அதே போல பாருங்க, தீர்மானிக்க சக்தி, பகுத்தறிவு சக்தி. எது செய்யணும் எது செய்யக்கூடாது. இப்ப பாவங்கிற கூடுதானே, நல்லது செய்யறதுக்கு முயற்சிக்கணும். அப்ப தீர்மானிக்கிற பவர் இருந்தா தான் பகுத்தறிவு நம்ம முடிவெடுப்போம். அதே பாருங்க, ஏற்றுக்கொள்ளும் சக்தி. இந்த உலகத்துல எல்லா மக்களும் இறைவனுடைய குழந்தைகள், அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நதி ஒன்று மலையில ஊற்றெடுத்தா அது சேர்ற இடம் வந்து கடல், கடல் என்றது கடவுள் சொல்றாங்க. ஆனா அந்த நதி ஊற்றெடுத்து கடலை வந்து சேரும் வரைக்கும் எத்தனை பேருக்கு நன்மை பயக்குது. அதே போல நதி என்றது நாம பிறந்ததை நன்மை பயக்குது. இது எனக்கு உனக்குன்னு சொல்லி வேறுபடுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. அப்ப நதி மாதிரி அனுசரிச்சு கடைசியில நன்மை செய்து போனா தான் கடவுள் கூட ஏற்றுக்கொள்வார். அதே போல பாருங்க, சகித்துக்கொள்ளும் சக்தி. ஒரு மாமரத்தை கல்லறிஞ்சா அது மாமரம் வந்து கனியை தான் கொடுக்கும்.
நமக்கு யாராவது சொல்லாலேயோ அல்லது வாயாலேயோ அல்லது கையாலேயோ அடிக்க வந்தாலும் கூட நாம் திரும்பி அடிப்போம். ஏன்னு கேட்டா இந்த ஒரு கர்ம தத்துவம் இருக்கு. எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். எனக்கு ஒருத்தர் ஏசி போட்டு போறான், மரக்கறிக்காக வந்து ஏசி போட்டு போறான்னு சொன்னா அது அந்த சந்தர்ப்பம் இல்லை. நான் போன ஜென்மத்துல அவனுக்கு எதுக்கு நான் கொடுத்துருக்கேன், இப்ப தந்து விட்டு போறான். அதெல்லாம் சகித்துக் கொள்ளணும். என்ன நடந்தாலும் நன்மை இருக்குது, சகித்துக் கொள்ளணும். அதே போல பாருங்க, விஸ்தாரத்தில் பிடிபடும் சக்தி. இப்ப பாருங்க, கடந்ததை பற்றியும் நடக்க போதை பற்றியும் தொடர்ச்சியா என்ன செய்யணும்டா சிந்திச்சு சிந்திச்சு நிகழ்காலத்தை வாழ்றது. அப்ப இதெல்லாத்தையும் விடுபட்டு லேசாக நிரந்தரமாக நிகழ்காலத்தை வாழ்றதுக்குரிய ஒரு மார்க்கம் தான் தியானம். இப்ப பாருங்க, ஆன்மா பரமாத்மா இருக்கு. ஆத்மா தான் நந்தி என்றது. எப்போ நந்தியை பாருங்க பரமாத்மா பார்த்து கொண்டு இருக்கும். அப்ப பசு என்ற ஆன்மா என்ன, இப்போ இறைவனோட தொடர்பு இருந்தால் அந்த 8 சக்திகளும் இயல்பாக வெளியும். அப்போ நிம்மதிய வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்துல பாருங்க வேறுபட்ட தர்மங்கள் இருக்கு. உண்மையான தர்மம் ஒரு யோகி தியானத்துல இருக்கிறது, போலியான தர்மம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாருக்கும் ஒரு நிம்மதி வேணும். ஆனா அவசர அவசரமா அனுபவிக்கணும். அவங்க யாரோ குருவோ ஒரு சன்னியாசியோ யாரோ ஒரு மந்திரவாதிட்டு போய் டக்குன்னு தான் சுகமா இருக்கணும் அவங்கள்ட்ட நம்பி தன்னையா பறி கொடுத்துருவாங்க. ஆனா கடைசியே ஏமாத்தி விடுவாங்க. கூட ஏமாத்தப்படுது எல்லாருக்கும் சன்னியாசிகளை மந்திரவாதிகளை. ஏன்னா அவங்க பார்த்தா நல்லா அப்படியே வாட்டம் சாட்டமா இருப்பாங்க, நம்புற மாதிரியே இருக்கும் எல்லாம். ஆனா அவங்ககிட்ட பாருங்க தூய்மைட்ட தன்மை இருக்கும், அடிக்கடி கோவப்படுவாங்க, கவலை, பட்டம், ஆசை, பணம், எதுக்கு பட்டம் போய் ஆசை, பற்று, எல்லாம் எனக்கு தான் வேணும், சொத்து சுக்கம் எல்லாம் எனக்கு தான், இந்த பற்று நான் தான் எல்லாம் செய்யறேன், இந்த அகங்காரம், என்னை புகழுங்க, என்னை போட்டுங்கன்ற மாதிரி இருக்குங்க. கடைசியில வேதனைப்படுவாங்க. எனவே இன்றைய உலகம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு. காரணம் இப்படிப்பட்ட போலியான சாமிமார்கள் இருக்கிறாங்க. உண்மையான தர்மம் என்றது அன்பை கொடுத்து கொண்டிருக்கும். அதே நேரம் நான் இல்லை, என்னை இயக்குறது சக்தி ஒருத்தர், நான் இல்லை. இப்ப ஜீசஸ் பாருங்க, உண்மையான பரிசுத்தாவி மேல இருக்கிற காட்டுறாருன்னு, அப்ப அவர் நான் இல்லைன்றாரு. அந்த ஒரு தர்மம், அந்த ஒரு சக்தி யாருக்கு உருவாகுதோ அவங்கதான் உண்மையான சாமி. உண்மையான சாமின்றதை விட உண்மையான ஒரு பணிவான ஆத்மான்னு சொல்லலாம். அவங்கள நாம நம்பி போகலாம். இப்ப அவங்க பாருங்க போய் என்னை படைத்த பரமாத்மா சிவன், அவரை போலவே நான் இருக்கிறேன், அவருடைய குழந்தை என்று உறவுல ஒற்றுமையா இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க, இருக்கிறத கொண்டு எளிமையா வாழ்வாங்க, பற்றற்ற தன்மை இருக்கும், அழுத்தம் இல்லை, சுயநிலைமையில எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்புவாங்க, தேக ஆரோக்கியம் இருக்கு. இதெல்லாம் இப்ப நமக்கு தேவை. ஆனா இதுதான் நடந்து இது இல்லாத வாழ்க்கை உருவாகிறதுக்கு இந்த தியானம் ஒரு அவசியம். இறுதியாக சொல்றாங்க, தியானம் என்றது உடத்து இருந்து கண்ணை மூடி இந்த மாதிரியில கை வச்சு இருக்கணும்ன்றது அப்படி ஒன்றும் இங்க இல்லை. இதெல்லாம் சொல்றது ஹத்த யோகம், மூச்சு பயிற்சி. இங்க மூச்சு பயிற்சியும் இல்லை. இறைவனோட இப்ப வீட்டுல இருந்து இப்ப நீங்க நிக்கீங்க, உங்க அப்பாவோட கதைக்க மாட்டா நினைக்கலாம் தானே, அப்ப அங்க போயிருப்பார். அதுதான் ஒரு தியானம். அதான் இங்க நடக்கப்படுது. சொல்றது இலக்கு யோகம் என்றது. பாருங்க, ஒரு ஆள் இப்ப சாப்பிடும் போது இறைவன் தந்த இன்றைக்கு ஒரு அன்னதானம், அவருக்கு நன்றி. அப்ப நன்றி சொல்றது ஒரு நினைவு, தியானம். என்னென்ன காரியம் ஆற்றுமோ அந்த காரியம் ஆற்றும் போது இறைவன் அந்த வாழ்க்கையை நான் அவர் சார்பா நான் வாழ்றேன், அந்த மனப்பூர்வமா நன்றி சொல்லுவோம் நினைக்கிறேன், அதான் தியானம். அவர் கும்பிட்டு இல்லை, இறைவனுக்கு நன்றி, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த ஜப் கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த படிப்பு கிடைச்சிருக்கு, நான் இந்த டாக்டரா இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய தந்தை பரமாத்மா சிவன், கடவுள் தான் காரணம் என்று சொல்றமே, அதான் தியானம். இத இப்ப நீங்க உதாரணம், நீங்க பைக்ல ஓட்டுறீங்க, பைக் ஓட்டும் போது பாருங்க, கையை பிடிச்சு பைக் ஓட்டுறீங்க, ஆனா ஓட்டுறது ஆத்மா. ஆன்மாவை நான் தான் ஓட்டி கொண்டிருக்கிறேன், எனக்கு இறைவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், இது தியானம். அப்ப வாழும் போது தியானம், குளிக்கும் போது, கூட்டும் போது, என்னென்ன பண்றோமோ இறைவன் நினைக்கிறது தியானம். அதனால எல்லாரும் பண்ணலாம் தானே, இங்க வந்துதான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் இருக்கு, நான் ஆன்மா பரமாத்மாவோட குழந்தை, அவர் தந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், அவர் என்னைய பாதுகாப்பா இருக்கிறார். இப்ப உதாரணம் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு விதையை போட்டோம்னு சொன்னா அது இயல்பாகவே வளருது தானே, இயல்பாக நீர் துளி கிடைக்குது, வழி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது இயல்பாக. அதே போல இயல்பாகவே நாம் நினைக்க பரமாத்மா அன்பு, அமைதி, சக்தி ஓட்டமுடிய கிடைக்கும், அது இயல்பு. அப்ப அவங்க வெயிலத்துல தியானம் பண்ணலாம், சாப்பிடும் போது தியானம் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு அழுத்தம் இல்லையே, இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நிரந்தரமா ஆழமா போகணும்னா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் வந்து போகலாம்.
இப்போ என்னன்னு சொன்னா இப்போ பிரம்மகுமார் ராஜா நிலைய தியானம் அவசியம். அந்த தியானத்து முக்கியத்தை என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்லிணக்கத்தோடு ஒரு சமூகத்தோடு சமூகமயமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை உருவாக்கி கொடுக்குறது ஞானம். அது எல்லாருக்கும் தேவை. அதனால இன மதம் கடந்து இருக்கு. இப்ப கடைசியில இந்த முஸ்லிமாக்கள் பின்பற்றுறாங்க, பௌத்தராக்கள் பின்பற்றுறாங்க, கிறிஸ்தாக்கள் பின்பற்றுறாங்க, கூட கிறிஸ்தவர்கள் பின்பற்றுறாங்க. உலக 187 நாடுகள் இருக்குது, தியானம் இருக்கு. அதுல கிறிஸ்டியன் கூட. இப்ப நாங்க ஹெட் ஆபீஸ் வந்து ராஜஸ்தான் இருக்கு இந்தியாவுல, அங்க மவுண்ட் அபு. அங்க நாங்க ஒவ்வொரு வருஷம் போவோம். நாங்க அப்ப தெரியும் அங்க ஒவ்வொரு 184 நாடுகளுக்கு மேலாக வருவாங்க. அதுல 190 கிறிஸ்டியன் மத தியானம் பண்ணுவாங்க. ஏனென்றா தியானம்ன்றது மன அமைதி, மதம் சார்பு இல்லை. அப்ப இதை நாங்கள் சாதாரணமா விளங்கப்படுத்தியும் டீப்பா விளங்கப்படுறது ஒரு நாளைக்கு ஒரு மணி எடுக்கிறோம். 7 நாளைக்கு அல்லது 6 நாளைக்குல அதை முடிப்போம். விருப்பமானாக்கள் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. இங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. வந்து அதுக்கு இதான் விஷயமா ஆன்மா தானே, அந்த உடல் இல்லை, உடல் மண்ணோட அழிய போறதுன்னு. அப்ப ஆன்மாவுக்கு நம்ம சக்தி விட்டாங்க. ஆன்மாவில் அன்பு அமை சந்தோஷம் இருக்கு, ஏழுக்குள்ள ஆக்கப்பட்டது. அதுதான் இப்ப தேவை. அதுக்குரிய மார்க்கத்தை இருக்கு. சரி சரி, ஓகே, தேங்க்யூ. சரி கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு விளக்கம் வந்திருக்காரு அந்த அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோசனப்படுமென்று எனக்கு உண்மையிலே தெரியல, பிரயோசனப்படுமென்று நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுருங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.